பார்க்கின்ற காட்சி பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை தேடி வந்த பாம்பு. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா சிவபெருமானின் வடிவமாகவே நினைத்து அங்கிருக்கக்கூடிய பக்தர் இந்த சிவபெருமானை அபிஷேகம் செய்வது போல அந்த நாகத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். இந்த அற்புதமான காட்சி உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருந்தால் சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. சிவபெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா எந்த நாளில் சென்று வழிபடலாம், மேலும் எந்த முறையில் வழிபட்டால் சிவனின் முழு அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம சிவன் ஆலயத்திற்கு சென்ற உடனே முதல்ல என்ன செய்யணும்னா சிவாய நம்ம என சொல்லிட்டு ராஜகோபுரத்தை முதல்ல தரிசிக்க வேண்டுங்க. அதன் பிறகுதான் கோவில் உள்ளே போய் விநாயகரை பெருமானை வழிபட்டு தோப்புக்கரணம் போடணும். அதற்கு பிறகு நந்தி தேவரிடம் சென்று அவர் சிரத்தின் வழியாக சுவாமி தரிசிக்கணும். அதன் பிறகுதான் நந்தி தேவரிடம், நந்தி தேவரே, சிவபெருமானை தரிசிக்க வந்துள்ளேன், எம்பெருமானை தரிசிக்க நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும்னு சொல்லிட்டு அவரின் அனுமதியை பெற வேண்டுங்க. பிறகு நந்தி தேவரை வழிபடக்கூடிய சமயத்தில் நீங்கள் நந்தி காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது ரொம்ப நல்லது. சிவனை வழிபடும் சமயத்தில் நீங்கள் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அம்பாளை வணங்கிய பிறகு தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு சமயத்தில் தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரத்தை ஜபித்திடுங்க. பிறகு நீங்கள் கோவிலை வலம் வந்து நவகிரகங்களை வழிபடுங்க. பொதுவாகவே சிவன் கோவிலை வலம் வருகையில் 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் வலம் வருவது தான் நல்லது. வலம் வருகையில் மனதுக்குள்ள ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை ஜபித்தவாறே வலம் வரணும். மேலும் சிவபெருமான் தாங்க உலகை படைத்த தெய்வமாக நம்ம வழிபடுறோம். சிவன் அளிக்கும் கடவுள் என்பதால் பலரும் இவரை வழிபடுவது கிடையாது. ஆனால் இவர் தீமையை மட்டும் அளிப்பார், பாவத்தை நிச்சயம் அளிப்பாருங்க. பக்தரின் துன்பத்தில் இருந்து காத்து முக்தி தரக்கூடிய பிறவாத நிலையை தரக்கூடிய ஒரு தெய்வம்னா அது இந்த சிவபெருமான் மட்டும்தாங்க. சிவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கில் இருப்பீங்க. சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரமோ பூக்களோ, சிவ அபிஷேகத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சிவ விரதன்னு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன் இருக்கு. சிவன் கோவிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அது என்ன, எந்த நாளை சென்று சிவனை தரிசித்தா என்ன குறை தீருன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலம். கோவிலுக்கு செல்வதற்கோ இறை வழிபாடு செய்வதற்குமே, இறைவனை தியானம் செய்வதற்கு, இறைவனுடைய நாமங்களை சொல்வதற்கு நேரம் காலம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம செல்லக்கூடிய நேரமோ காலமோ திதி நட்சத்திர பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வேறுபடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் சென்று வழிபட்டா, எந்த நேரத்தில் தியானம் செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிவன் கோவிலுக்கு நீங்கள் திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை என்று ராக காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா மன வியாதிகளோ குழப்பமான சூழ்நிலையும் மாறும். அதே போல் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா கடன் தொல்லையில் இருந்து விடுபட முடியும். அதே போல் புதன்கிழமை நாளில் சிவபெருமானை முதல் தரிசனம் செய்ய, இல்லைன்னா அபிஷேகம் செய்ய உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் விரும்பிய மாதிரி உயர் பதவி கிடைத்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் இரவு கடைசி தரிசனம், அதாவது பள்ளியறைக்கு பெருமாளை அனுப்பக்கூடிய நேரத்தில் தரிசனம் செய்தால் இணையில்லா செல்வம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் பௌர்ணமி சேரக்கூடிய காலத்தில் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமியினுடைய அருள் உண்டு. அதே போல் சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினை கலைந்திடும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராக காலத்தில் சிவபெருமானை வழிபட்டாலே வாழ்க்கையில் சகல செல்வமும் உண்டாகுன்னு சொல்லலாம். இதுவரைக்குமே நம்ம சிவபெருமானை கோவிலுக்கு எந்த நாளில் சென்று வழிபட்டா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் சிவபெருமானின் அருளை பெற இந்த 5 விஷயம் போதுங்க. தொடர்ந்து செய்து வந்தாலே சிவனின் அருள்
முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. சிவனை அருளை பெறுவது எவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க. பலரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் மன உறுதியோடு வரக்கூடிய தடையும் தாண்டி நீ விடாப்படியா முறையாக வழிபாடு செய்தாலே நிச்சயம் உங்களுக்கு சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாழ்படிதுன்னு சொல்வாங்க. இந்த வாக்கிற்கேற்பதாங்க சிவனை வணங்குவதற்கு முதல்ல சிவனின் அருள் இருக்க வேண்டும் சொல்லணும். சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்க தொடங்குவது ரொம்ப நல்லது. சிவனை நம்ம வாழ்க்கையில் முறையாக வழிபட்டு வந்தாலே நம்முடைய கர்ம வினை நிச்சயம் நீங்கோ, தீய கர்மாக்களிலிருந்து விடுபட முடியுங்க. சிவனை வழிபடுவதே இதற்கு ஒரே வழினே சொல்லலாம். சிவபெருமானே ஒரு சில குறிப்பிட்ட முறையில் விடாப்பிடியாக வழிபட்டு வந்தாலே அவருடைய அருள் நமக்கு எளிதாக பெற முடியுங்க. சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனின் அருள் மட்டும் இல்லை, நமக்குள்ள சிவனையும் உணர முடியும்னு சொல்லுவாங்க. தெய்வங்கள் அனைத்துக்குமே தலைவனாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான். அதனால தான் சிவனுக்கு மகாதேவன்னு திருநாமம் உண்டு. அதே போல உலக உயிர்கள் உற்பத்தியிலும் ஒடுங்குவது சிவத்துக்குள்ள தான சொல்லப்பட்டிருக்கு. ஆதியும் அந்தமும் இல்லாதவராகவும் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வம்னா அது சிவபெருமானுங்க. சிவனின் அருள் இருந்தா பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும். சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்கள் ரிஷிகள்னு பல ஆயிரம் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தவம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளால் அப்படி தவம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த எளிமையான ஒரு 5 வழிபாடு ரொம்ப மிகப்பெரிய பலனை தருங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடியது மந்திர ஜபம். பக்தி செய்வது இல்லை, முழுமையாக சரணாகதி அடைவது தான் சிவனின் அருளை பெற்றுத்தருன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தாலே சிவனின் அருளை உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானின் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்தீங்கன்னா சிவகுணங்கள் நிச்சயம் உங்களுக்குள்ள வர தொடங்கும். சிவத்தை நீங்கள் உணரலாங்க. மேலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக சிவலிங்க வழிபாடு. சிவ வழிபாடு செய்வதோ சிவனுடைய லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்வதோ ஆன்ம பலனை அதிகரிக்க செய்யுங்க. லிங்கத்திற்கு நீங்கள் பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வதோ மலர்கள் படைத்து பூஜை செய்வதோ உங்கள் சிவனின் மனதை குளிர செய்யும். சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சிவனின் அருவுருவம்னு சொல்லுவாங்க. இதற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு நெருக்கமானவராக நீங்கள் நிச்சயம் மாற முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு ருத்ராபிஷேக வழிபாடு தாங்க. இந்த ஒரு வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த ஒரு வழிபாடு செய்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சி உண்டாகும். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான். எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வம்னே சொல்லலாங்க. ருத்ராபிஷேக சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய புனிதமான ஒரு பூஜைங்க. சிவனுக்கு விருப்பமான பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட சடங்குன்னு சொல்லக்கூடிய இந்த ருத்ராபிஷேகம் நம்ம செய்து வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயம் தீர்க்கக்கூடிய அருளை நமக்கு தருவார். இறுதியாக பார்த்தீங்கன்னா சிவனை அபிஷேக பிரியன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. விருப்பமான ஒன்றாகவும் சொல்லலாம். பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதோ வில்வத்தால் அர்ச்சனை செய்வதோ சிவனினுடைய அருளை பெற்று தருங்க. கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் ரொம்ப சிறப்பான பலன் உண்டு. இறுதியாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணிவது தான் சிவனின் அம்சம்னு சொல்லக்கூடியதாங்க இந்த ருத்ராட்சம். இதை அணிவதால் அளவில்லாத பலன்களை நிச்சயம் நீங்கள் பெறலாம். ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனித குலத்தின் ஈசன் அளித்த அருக்கொடைன்னு சொல்லலாம். ருத்ரம் ஆஷன்னா சமஸ்கிருத சொற்களின் நினைவே ருத்ராட்சமாக மாறியிருக்கு. சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருங்க. சரியான முறைகளை பின்பற்றி நீங்கள் ருத்ராட்சத்தை அணியும் போது அதற்கான பலனும் பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நாம் சிவலிங்கத்தை நேரில் தரிசிக்க வந்த பாம்பை பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்களும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா
ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.